ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. உடுமலை அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் கரைப்போர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், உடுமலை அமராவதி அணையானது தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இதனால் எந்த அளவிற்கு உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது, கரைப்போர மக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது, சொல்லுங்க. உடுமலை அமராவதி அணை 90 அடி கொள்ளளவு கொண்டது. அணைக்கு கடந்த ஒரு வாரமாக அணையின் பகுதிகளான கேரள மாநிலம் மூணாறு, மறையூர் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. இதன் காரணமாக இன்று அதிகாலை அணை முழு கொள்ளளவை எட்டியது. இதன் காரணமாக அமராவதி ஆற்றில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சுமார் 7000 கனஅடி வீதம் அணைக்கு நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து உபரி நீர் 6000 கனஅடி அமராவதி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் திருப்பூர் மற்றும் கரூர் இரண்டு மாவட்டங்களில் அமராவதி ஆற்று கரையோரத்தில் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அமராவதி பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் நெல் சாகுபடிக்காக கடந்த வாரம் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே போல கரையோர பகுதி மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வருவாய்த்துறை அதிகாரிகள் கரையோரத்தில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்க தேவையான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர். மோகன், உபரி நீர் அதிக அளவில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கரையோர பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் ஏதேனும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறதா? இன்று காலை முதல் உபரி நீர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது. தற்போது வரை கடந்த 2 நாட்களுக்கு முன்னே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் காரணமாக கரையோரத்தில் இருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்னரே கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் இதுவரை எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அமராவதி அணையின் நீர்வரத்து அதிகரித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்.